ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஐ எம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் காய். இந்த வீடியோவில் ஒரு 8 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், யூஸ்ஃபுல் ஸ்க்ரீன், ஜங்க் ஸ்க்ரீன். இந்த செப்பரேஷனை நீங்கள் பண்ணணும். என்ன மாதிரினா, ஆக்சுவலாக நம்ம இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களோட ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு லேப்டாப் இல்லாமலோ, இல்லை ஃபோன் இல்லாமலோ உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. பட் அது டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் வேறு ஆப்ஸ்குள்ளே போய் அது டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ எது யூஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் டைம், எது ஜங்க் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும். எனக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா, எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்க்கு கன்டென்ட் தேடுறதா இருக்கட்டும், இல்லை ஆம், ஏதாச்சும் பற்றி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ்ஃபுல் ஸ்க்ரீன் டைமாக இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு வீடியோ பார்க்குறது, இல்லை ஜஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஜஸ்ட்டு ஒரு காமெடி சீன் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு ஜங்க் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது எதெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்குது, எதெல்லாம் நான் ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது அதோட மீனிங் மாறும். அந்த ஸ்க்ரீன் டைமோட மீனிங் மாறும். அந்த ஸ்க்ரீன் டைம் ஜங்க் ஸ்க்ரீன் டைமா, இல்லை யூஸ்ஃபுல் ஸ்க்ரீன் டைமா அப்படிங்கிறது. செகண்ட் விஷயம், புட் ஃப்ரிக்ஷன் ஆன் த ஆப்ஸ் யூ ஆர் ஓவர் யூஸிங். அதாவது எந்த ஆப்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, பட் நிறைய யூஸ் பண்ணுறோம். லைக் சோஷியல் மீடியா ஆப்ஸ், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2, 3 ஷார்ட்ஸு ரொம்ப சின்ன வீடியோ தான் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அண்டு பட் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இது பண்ணிடுங்க. அதாவது ஹோம் ஸ்க்ரீன்லேயே அந்த ஆப் வைக்காதீங்க. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டெலீட் பண்ணிடுங்க. இல்லை அதாவது இப்போ ஆப்பிள், நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் தான் அந்த ஆப்பை கிளிக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சுக்கோங்க. இல்லை டைமர் இருக்கும். ஆக்சுவலாக டைம் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் இல்லை ஒரு இப்போ 1 டேக்கு ஒரு ½ அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே உங்களுக்கு சொல்லும், அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களோட டைம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கம்மியாகும். இன்றைக்கான டைம் பாஸிங் விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 2 விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு தாட்டி லாகின் பண்ணீங்க அப்படின்னா, அது லாக் அவுட்டே பண்ண மாட்டீங்க. போய் உள்ளுக்குள்ள ரீல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஒரு தாட்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டா அடுத்த தாட்டி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது லாகின் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு லாகின் பண்ணி உள்ளே போய் அதாவது யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு உள்ளே போய் பார்த்துக்கிட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணுறனால மைண்ட் ஈஸியாக போகாது. ஈஸியாக போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறதுனால ஒரு 2, 3 டைமில் ஒரு டைம் போக வாய்ப்பு இருக்குது, 2 டைம் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அப்படியே யூசர் நேம் போடுவீங்க, பாஸ்வேர்ட் போடுறதுக்குள்ள அது எப்போ அப்படின்னு அடுத்த தாட்டி அடுத்த ஒரு ஆப்புக்கு போயிடுவீங்க. இல்லை ப்ரொடக்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதாவது தேவையில்லாத ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரினா, இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அந்த ஆப்குள்ளே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அதிகமாகும். நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அந்த ஆப் இருக்கிறதே நீங்கள் மறக்க வாய்ப்பு இருக்குது. 3rd விஷயம், டைம் பாக்ஸ். அதாவது இந்த டேயில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, அதாவது வேஸ்ட்டான ஆப்ஸ், அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. அப்படின்னா எப்படின்னா, இப்போ நான் ஒரு
2 பிஎம்லேருந்து 3 பிஎம்க்குள்ளே இந்த ஆப் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் யூஸே பண்ண மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அது யூடியூப் ஷார்ட்ஸு இல்லை ரீல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த டைம் லிமிட்குள்ளே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. பட் வந்து ஒரு நாளடைவில் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கும்போது இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டைமில் வந்து நம்ம பார்க்கல. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த நாளில் வந்து 2 to 3 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த அடுத்த நாளில் இருக்கிற 2 to 3ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஜம்ப் ஆகும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டேக்கில் இருக்கிற 2 to 3ல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் டைம் பாக்ஸ். 4th விஷயம். இது என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ் த ஹேபிட். அதாவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா இருக்க டைம்லாம் இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்க்ரோலிங்கோ இல்லை வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேறு எல்லாமே பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இது ஈஸியாக இருக்கனால டக்கு டக்குன்னு இதில் போய் வந்து மாட்டிக்குவீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேபிட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள். அதாவது சின்ன சின்ன வேலையாக இருக்கும். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த டைமில் அந்தந்த வேலையை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது வந்து ஹேபிட் வந்து ரீப்ளேஸ் ஆனுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்கை வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போயிட்டு, இந்த விஷயம்லாம் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுல. 5th ஒன் ஸ்க்ரீன் ரூல். இது என்ன ரூல் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா நம்ம ஃபோன் மட்டும் கிடையாது, லேப்டாப் மட்டும் கிடையாது. டிவி கூட வந்து ஒரு ஸ்க்ரீன் தான். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீனை கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். அதாவது ஒரு டைமில் வந்து இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதாவது வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் அதை மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கே வந்து நேச்சுரலாக அது வந்துடும் ஆக்சுவலாக. அது எப்படின்னா, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் டிவி ஓடிட்டுருக்கோம். பட் வந்து டிவியில் சில ஜஸ்ட்டு சின்ன லேக் வந்தால் கூட நீங்கள் ஃபோன் எடுத்து ஜஸ்ட் அப்படியே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு சரி கொஞ்சம் வேலை பார்ப்போம். அது ரீல்ஸில் ஏதாச்சும் மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்ப்பீங்க. வேலை பார்க்குறதுல லைட்டாக யோசிக்கிறதுக்கு நடுவில் ஒரு சின்ன வந்து ஒரு லேக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்போ வந்து டிவி பார்ப்பீங்க. அப்படியே மாறி 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 அது வந்து ஒரு லூப் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஸ்க்ரீன் அட் அ டைம் அப்படிங்கிற அந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுல. 6th ட்ராக் யுவர் ஸ்க்ரீன் டைம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து ட்ராக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து என்ன மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும் லாங் டேர்மில். அது மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து குறைச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஸ்க்ரீன் டைம் ட்ராக் ஆகிருக்கும் உங்களோட மொபைலில் இல்லை லேப்டாப்பில். அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு ஸ்க்ரீன் டைம் காட்டும். ஸோ வந்து அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, ஓகே என்டர்டெயின்மெண்ட் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கு, ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே இந்த வாரம் வந்து ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து இந்த ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த ஸ்க்ரீன் டைமை ட்ராக் பண்ணுங்கள். 7th இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். டூ நத்திங். இதில் வந்து இது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ வந்து எடுக்காமல் ஜஸ்ட்டு சும்மா உட்காந்துருங்க. அதாவது எந்த விஷயமே பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த போர்டமை வந்து என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணுங்கள். அந்த போர்டம் வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணணும். போர்டம் சென்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது, என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
அது வந்து நமக்கே வந்து ஒரு ரெஸ்ட் டைம் மாரி. உங்க பிரெயின் வந்து ரீசெட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அ பெருசா வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு, விட்டத்த பார்த்துட்டு, என்ன இதா? அதுவா? அதுவா? இதுவா? அப்படின்ட்டு எதுவுமே வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கன்சியூம் பண்ணாம, அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு மாரி மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கும். அந்த ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலா. அந்த போர்டம சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8 இதான் லாஸ்ட். இது வந்து என்னன்னா, உங்களோட ஸ்க்ரீன் டைம முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோல்ஸோட லிங்க் பண்ணி, என்ன மாரி அத யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட கோல்ஸ் வந்து என்னென்ன மாரி இருக்கு? அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோல்ஸுக்கு ஏத்த மாரி, என்ன மாரி விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? அதாவது ஜஸ்ட்டு இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஸ்கில்ல பத்தி ஒரு ஒரு கோடிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து ஒரு எடிட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம் என்ன மாரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம ஜஸ்ட்டு ரீல்ஸ் பார்க்குறதோ, இல்ல வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறதோ, அர்த்தமே இல்லாம ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கு பதிலா, ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்காக அந்த ஸ்க்ரீன் டைம யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா, அதாவது ஒரு அல்டர்னேட் ஹேபிட்டாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு மாரி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் ஆக்சுவலா. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு யோர் காய். See you in next one. Have fun. சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா